மக்களே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் பற்றி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து வெப்சைட் பற்றி சொல்லிக்கிறேன். வெப்சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஏரியாவில் நாகர்கோயிலில் அவைலபிளாக இல்லை, ட்ரிவாண்ட்ரத்தில் அவைலபிளாக இருக்குது. லூலு மாலில் தான் இது வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799, பட் ஆஃபரில் 499 கிடச்சிது. ஸோ ரொம்ப சீப்பாகவே இருந்தது. வெஸ்ட் சைடில் வந்து ஆஃபர்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 to 31 போடுறாங்க. ஸோ தேவைப்பட்டவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஷாப்ஸ்க்கு நேராக போய் வாங்குனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலி வாய்ஸ் வந்து அதிலே கொடுத்து தான் எடுத்திருந்தேன். பட் அது வந்து சவுண்ட் ரொம்ப இல்லாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் வீடியோவெல்லாம் எடுத்து முடித்த பிறகு தான் அதை கவனித்தேன். வெப்சைட்க்கு நான் வந்து 10க்கு ஒரு 9.5 கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். பட் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கு வந்து நான் 9.5 மட்டும்தான். ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டுன்னு சொல்லலாம் ஓரளவு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூடியோ பற்றி சொல்கிறேன். ஜூடியோவில் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ரொம்ப ஸ்பெஷலாலாம் இருக்காது. அண்ட் கொஞ்சம் தேடி தேடி எடுத்தால் தான் நம்மளுடைய சைஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சில ட்ரெஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், பட் இருக்காது சைஸஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து இதுவுமே ஆகஸ்ட்டில் தான், ஆகஸ்ட் 1 to ஆகஸ்ட் 31 போடுறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஏரியாவில் அவைலபிளாக இல்லை. ஜூடியோ வந்து லூலு மாலில் இருக்குது, மால் ஆஃப் ட்ரிவாங்கூர் இருக்குது, தனியாகவும் ஷாப் ஜூடியோ வச்சுருக்காங்க ட்ரிவாண்ட்ரத்தில். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் இடம். இதுக்கு சாம்பிள் வந்து நான் ஆக்சுவலி ஒரு டாப் வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான். பட் ஆஃபரில் வந்து 299 கிடச்சிது. ஸோ இது ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் டாப். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்தாகவே இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் கிட்ஸுக்கெலாம் நான் நிறைய பார்க்கும்போது 99 ருபீஸ்க்கெலாம் டிஷர்ட்ஸ் இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த கலர் செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப லைட் கலர்ஸாக இருந்தது. அதனால் நான் அதை எடுக்கலை. மற்றபடி அதெல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஜூடியோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவசரமாக போய் எடுக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும். மேக்ஸிஸ் நிறையவே இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் வியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜூடியோ. ஸோ நான் ஆக்சுவலி ஜூடியோவுக்கு வந்து ஒரு 6.5 தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகாது. டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்பலாம் பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகலை. நார்மலாக இருந்தது. சில ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருந்தது. ஸ்லிப்பர்ஸ் சிலதுமே நல்லா இருந்தது. பட் இந்த டைம் ஆஃபர் போட்டிருக்கிற டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரியலை. பட் ஆஃபர்ஸ் இல்லாமல் அங்கே போய் வாங்கும்போது ஸ்லிப்பர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. கிட்ஸுக்குமே கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. பட் ஆஃபர் இருக்கும்போது கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே மூவ் ஆயிடுது. ஸோ ஆஃபர்ஸ்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எல்லாம் போய் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ஸோ ஜூடியோ வந்து இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேறு என்ன ப்ராண்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸி பை. ஸோ இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அண்ட் பேண்ட்லூன்ஸும் சொல்கிறேன். பட் பேண்ட்லூன்ஸ் வந்து இப்போது வந்து கரண்ட்டாக நாகர்கோயிலில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் அதோட பழைய ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் ரிவ்யூ சொல்கிறேன். கரண்ட்டாக உள்ளதை பற்றி எனக்கு அப்டேட் தெரியல. அண்ட் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷாப்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த ஆஃபர் டைம்லாம் 99 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான ஷார்ட் பேண்ட்ஸு, ட்ரௌசர்ஸ், அப்புறம் டிஷர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆஃபர் டைம் வாங்கினீங்கன்னா ரொம்ப செம்மையாக கிடைக்கும். ஆஃபர்ஸ் எப்போல்லாம் போடுவாங்க அப்படின்னா, ஜூன் கடைசிலேயும் ஜூலைலேயும் போடுவாங்க. அதுக்கப்புறமா டிசம்பரில் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இந்த டைமிங்கில் பார்த்து நீங்கள் வாங்கும்போது ஆஃபர்ஸில் நிறைய விஷயம் எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிளாக தான் இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்து லாஸ்ட்டு டிசம்பர் ஆஃபரில் நாங்கள் வாங்கினது. அரௌண்ட் 900 to 1000 இருக்கும் இந்த ஸ்வெட் ஷர்ட். பட் எங்களுக்கு ஆஃபரில் இது வந்து ஜஸ்ட் 300 அந்த மாதிரி கிடச்சிது. செம்ம ஒர்த்தாக இருந்தது. இதுவுமே 4-5 டைம்ஸ் வியர் பண்ணி வாஷ் பண்ணி இருந்தோம். அண்ட் அதுவுமே வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணது தான். ஸோ குவாலிட்டிவே செமையாக இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கு தான் ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருந்து நம்மளுடைய மேக்ஸில். அண்ட் கேர்ள்ஸுக்குமே கொஞ்சம் தேடி எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். குவாட் செட்லாம் நிறைய ஆஃபரில் இருந்தது லாஸ்ட் டைம் டிசம்பரில்.
இப்போ கடைசியா ஜூன், ஜூலைல பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவு சேல்ல புடிக்கல எதுவும். புடிக்கலன்னா ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்தது நான் போன டைம். பட் டிசம்பர் போன டைம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ மேக்ஸ்ல நீங்க ஆஃபர் பார்த்துருந்தீங்கன்னா, ஜூன் அண்ட் ஜூலை அதுக்கப்புறம் டிசம்பர் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லாவே சீப்பா வாங்கலாம். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மட்டும் தான் நான் சொல்றேன். கிட்ஸுக்கு மேக்ஸிமம் நெறையவே இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து நான் ஃபுல்லுமே பேபீஸ்க்குமே மேக்ஸிமம் வாஷிங் மிஷினில் போடுவேன் தான். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நெறைய வாட்டி நான் யூஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு டேமேஜுமே மேக்ஸிமம் இருக்காது. இப்போ நீங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேபிய வச்சுட்டு வாங்க போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெருசுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஃபர்ல நெறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, நார்மல் டைமை விட ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலா அதோட ப்ரைஸ் 199 இருந்ததுன்னா, ஆஃபர் டைம் உங்களுக்கு வெறும் 99ல குடுப்பாங்க. ஸோ அது நீங்க கணக்கு பண்ணி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, வெளிய அவுட்டர்லலாம் உங்களுக்கு 45, 50க்குலாம் டீஷர்ட்ஸ்லாம் கிடைக்குதே அப்படின்னு. ஏன் நான் வந்து அத சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, குவாலிட்டி வைஸ் தான் எனக்கு மேக்ஸ்லயும், ஈஸி பையும் சரி, கிட்ஸுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம நாகர்கோவில்ல கேர்ள்ஸுக்கு வந்து 2 ஷாப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து செட்டிக்குளம் பக்கம், ஒன்று வந்து நாகராஜா கோவில் பக்கம். நாகராஜா கோவில் பக்கம் இருக்கிறதுல கேர்ள்ஸுக்கு இருக்குது, கிட்ஸுக்கு இருக்குது, மென்ஸுக்குமே இருக்குது, ஃபுட்வேர்ஸும் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட்ஸில் வந்து முந்தியெல்லாம் நல்ல சூப்பர் சூப்பர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து சிலது வந்து ரொம்ப நல்லா இல்ல. ஆஃபர்ஸ் போடுற டைம் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். தேடி தேடி எடுக்கிற மாரி இருக்கும். கடைசியாலாம் போனீங்கன்னா, ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஸோ ஆஃபர்ஸ்லாம் போடுறாங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க போய் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து எடுத்திருந்தேன். இங்கே ஆஃபர் எப்போ போடுவாங்கன்னா, மே அண்ட் ஜூன் போடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆஃபர் டைம் கரெக்ட்டா தெரில. அக்டோபர் ஆர் நவம்பர் அந்த டைமும் ஒரு டைம் போடுவாங்க. ஸோ அந்த டைம் போய் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி நீங்க எடுக்கும்போது சில கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வச்சுருப்பாங்க. கேர்ள்ஸுக்கு தான் நெறையவே இருக்கும். பாய்ஸுக்கும் கொஞ்சம் ஓவரால் ஓகேவா தான் கொஞ்சம் இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாப்ஸ், ஜீன் அதுக்கப்புறமா குவாட் செட் அப்படின்னு நெறைய வச்சிருக்கு. ஆஃபர் இல்லாத டைமுமே குவாட் செட் வந்து இங்கே இப்போ நெறைய வச்சிருக்காங்க. ஒரு மோர் தென் ஒரு 15, 16 வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸ் இல்லாத டைம் நல்லா இருந்தது. பட் ஆஃபர் இருக்கிற டைம் ரொம்ப நல்லா இல்ல. கொஞ்சம் தேடி பார்த்தா தான் கிடைக்கும். சில டைம் ட்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணிருவாங்கன்னா, கொஞ்சம் சொதப்பிருவாங்க. கொஞ்சம் மொக்கையான கலெக்ஷனா போட்டுருவாங்க. ஸோ இந்த பிளாக் கலர்லாம் நான் காமிச்சேன்ல, இதெல்லாம் ஒரு 300, 350 அவ்வளோதான் வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்து தான் அது. கொஞ்சம் தேடி எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ட்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 7 தான் குடுப்பேன். அதுக்கப்புறமா மேக்ஸுக்கு வந்து நான் எவ்வளோ குடுப்பேன்னா, ஒரு 8 1/2 குடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் பேஸ்டல் ஷேட்ஸ் வரும். எனக்கு அதனால ஓரளவு கொஞ்சம் பிடிக்கும் மேக்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஈஸி பை வந்து கிட்ஸுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்புன்னு சொல்லலாம். கிட்ஸுக்கு வந்து நீங்க வந்து பேபீஸ்க்கு கூட ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷர்ட்ஸு, ஷார்ட்ஸ்லாம் நெறைய இருக்கும். நீங்க ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணுறதுக்கு நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு டப் மாரி அந்த மாரி வச்சுருப்பாங்க. ஒரு 3, 4 டப்ஸ். அதில் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ள பேபீஸ்க்கு, 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ் வரைக்கும் நெறைய ஷர்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது அ ரொம்ப சீப்பாவே இருக்கும். 99 டூ 125 வரைக்கும் அந்த ரேஞ்ச் போகும். செமையா இருக்கும். கண்டிப்பா அத ட்ரை பண்ணலாம். அண்ட் நெறைய ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் டாப் அண்ட் பேண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஷர்ட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ ஈஸி பையில் எனக்கு கிட்ஸ் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டாப்ஸ் வந்து ரேட் கம்மியாக கேர்ள்ஸுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே ஓகே தான். அப்புறம் ஜீன் டாப்ஸ் இருக்கும், ஜீன் இருக்கும். எல்லாமே பிலோ 1000 மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஈஸி பை ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம நாகர்கோயிலில் சில டைம் வந்து ரிப்பீட்டடாக ஒரே கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். சில டைம் போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்து அந்த டைம் பார்த்து எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி பையும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஈஸி பைக்கு ஒரு 8 1/2 கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால 8 1/2 கொடுப்பேன். அதுக்கப்புறமா பேண்ட்லூன்ஸ்லேருந்து எனக்கு 3 ஆர் 4 ட்ரெஸ் இருந்தது. பட் இப்போ இல்ல. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் உள்ள ட்ரெஸ் பேண்ட்லூன்ஸில் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட அந்த ஷாப்பு நாகர்கோயில் அவைலபிளாக இல்ல. பட் பேண்ட்லூன்ஸ் ஓவரால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே ஓரளவு
எத்னிக் வியர்ஸு, ஆக்சஸரீஸ்லாம் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். டாப்ஸுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 8 கொடுப்பேன். அதுவுமே கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரியாததை எனக்கு ஷேர் பண்ண முடியாது. நான் வாங்குகிற பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் போக மாட்டேன். கொஞ்சம் நார்மலாக தான் வாங்குவேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மட்டும் தான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். மோராக ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஷேர் பண்ணுவேன். செப்பல்ஸ், பேக்ஸ் அப்படின்னா ஏதாவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபெபி ஸ்னேகா. என்னோடய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுமே அதில் வர போஸ்ட் எல்லாமே ஃபெபி ஸ்னேகா அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு டேக் பண்ணியிருப்பேன். ஷார்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போடுற சாரீஸ், ஆக்சஸரீஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சாரீஸ் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டிலேயுமே செம ஒர்த்தான உங்களுக்கு சாரீஸ் நம்மளுடைய ஹியா பொட்டிக் பிராண்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆக்சஸரீஸும் ப்ரீமியம் குவாலிட்டியான உங்களுக்கு ஆக்சஸரீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, இப்போ எங்கள் ஆஃபர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், ஈஸி பையில் ரொம்ப ஆஃபர்ஸ் போட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப். ஸோ அதில் ரொம்ப ஆஃபர்ஸ் போட மாட்டாங்க. எல்லாமே பிலோ 1000 தான் இருக்கும். ஸோ ஆஃபர்ஸ் ரொம்ப எப்போவாச்சும் தான் போடுவாங்க. மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் இருக்காது. ஸோ இதோடய என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வரும். என்னோடய ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.